வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். பிப்ரவரி 1ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 7ஆம் தேதி வரை உள்ள வாரத்தினுடைய பலனை இப்பொழுது பார்க்கலாம். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய முயற்சிகள் இருக்குது. எஃபோர்ட்ஸ் சொல்லுவாங்க, கண்ணாபின்னு எஃபோர்ட் கொடுக்குறாம்பா அந்த மாதிரி இருக்கும். அதாவது நகர்த்த முடியாத பாறையை கூட நகர்த்துறதுக்கான ஒரு முயற்சி. அது விழுமா வராதா அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் முயற்சி பண்ணி பார்ப்பேன். அதாவது சொல்லுவாங்க, மாமரத்தில் கல் அடிக்கிறேன், வந்தால் மாங்காய் போனால் கல் அப்படிமா. அந்த மாதிரி நிறைய முயற்சிகள் பண்ணுறீங்க. முயற்சி பண்ணுறது தவறே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்னென்னா, ஓரளவுக்கு இலக்கை நிர்ணயித்தால் நல்லது. குருட்டுத்தனமாக சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. எதை செய்யணுமோ அதை செஞ்சால் உங்களை எஃபோர்ட்ஸுக்கு மரியாதை. அப்படி இல்லாமல் நம்ம கண்டதையும் செஞ்சால் மரியாதை இல்லை. அதாவது எஃபோர்ட்ஸ் வேஸ்ட்டாக போயிடும். அது போன்ற ஒரு தன்மையை பற்றி பேசுகிறது. வெளிநாட்டு பயணம் எதிர்பார்க்காமல் அழைப்புகள் வரும். அது போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுறது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் கண்டிப்பாக கவனம் தேவை. கவனம் இருந்தால் நன்மையாகவே இருக்குது. கவனம் இல்லைன்னா கைமீறி போகிறது. அதனால் கவனம் இருந்தால் நன்மையாக இருக்குது. இதுதான் முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும், அதுலேயும் குறிப்பாக வயதானவர்கள், நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ அது நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்குகிற புத்தி, அது ஒரு பக்கம் இருக்குது உங்கள்கிட்ட. இந்த வாரங்க இதில் 3 வாங்கினா 5 ஃப்ரீ அப்படிப்பா. அந்த 3 நமக்கு தேவை கிடையாது. ப்ளஸ் ஒரு 5 ஃப்ரீ, மொத்தம் 8 ஃப்ரீயை வச்சுட்டு என்ன பண்ண போகுது? நமக்கு தேவையான்னு பார்த்து செய்யணும். கிடைக்கிறதேன்ட்டு வாங்கி போடக்கூடாது. அதே போல் தான் கடனும், கிடைக்கிறதே என்று கடனை வாங்கிடக்கூடாது. அவன் ஃபோன் பண்ணி கேட்பான். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வாரம் மோசமான வாரமே இல்லை. சில நன்மைகள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கிறது. ஆனால் அது ஒரு ஃபோர்ஸுன்னு எடுத்துங்க. அந்த ஃபோர்ஸை நம்ம எக்ஸாக்டாக எப்படி ஹேண்டில் பண்ணி அதில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிளாரிட்டியோடு செயல்பட வேண்டிய ஒரு வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.